தர்பூசணி சாமியா சார் தொண்டை கட்டிங்களா? ஒத்துக்கெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்க? நாங்கள் இப்படி சாம்பார் உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ சாப்பிடுங்க. நாங்கள் அவ்வளோ சாத்துக்கு பத்தாயிரம் தாத்தா போதுமா? மோர் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? சரி சரி. சரிங்க ஐயா. நாளைக்கு வருவோம் ஐயா. சாப்பிட்றதுக்கு பிளேட் வேணுமா? சம்பரா இங்க பாத்துறேங்க. இன்னைக்கா முள்ளங்கி, முருங்கைக்காய், அவரைக்காய் தட்டுல கொஞ்சம் தட்டுல மட்டும் கொஞ்சம் வாங்க வாங்க தாத்தா கிட்ட வாங்க. ரொம்ப நாளா சொல்லியாச்சு விரைவில். இல்ல இல்ல இன்னைக்கே வத்த குழம்பு வச்சுட்டு இருப்பேன். அதுக்கு சில பொருட்கள் இல்ல, நேத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போவ. கொடுத்துறேன் சாமி. உங்களுக்கு என்ன சாம்பார் வேணுமோ சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். சாப்பிடும்போது சந்தோஷமா சாப்பிடுங்க. மாசத்துல 10 நாள் கொடுத்தாலும் வெள்ள வேண்டி வந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச சாப்பிடுறேன். சரி சரி. நைட் நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கு. 9 மணி வரையும் நல்லா இருங்க. நேத்து வாங்க நம்ம ஊரு காலையில தான் கொடுத்து புளிப்பேர்ல இல்ல இல்ல அவரு கேளு வாங்கதே. அதுக்கு தான் டெய்லி 9 மணிக்கு சாப்பிட்டுருவோம். அதுக்கு மேல தண்ணி புளிப்பேர் தான் அடிக்கிற வெயில்ல ஏன் நல்லா இருக்குது. அப்ப மோர் ஊற்றி வச்சா நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சுட சுட சாப்பிடுங்க சாமி, அதான் பெஸ்ட். நைட்டு சாப்பிட்றேன் காலையில சாப்பிட்றேன்றதுலாம் வேண்டாம். காலையில தான் நீர் சாப்பிடுங்க சாமி. அதுக்கு என்ன பண்ணுங்க, இப்ப சாதம் தனியா வாங்குறீங்களா, அதை மட்டும் ஒரு பாக்ஸ்ல கொஞ்சம் போட்டு கைப்படாம அதுல தண்ணி ஊத்தி வச்சிருங்க. அப்படி நீராகாரம் சாப்பிடுங்க. மோர் ஊத்தி அது புளிப்பேறி சாப்பிடாதீங்க. என்ன சாமி நூறு அப்பளமா? ஆமா, சாயந்தரம் சாப்பிடுவீங்களா? சாமி வர சாப்பிட்றாரு. சாமி சாப்பாடு வேணுமா? சாப்பிடுங்க. மோர் ஊத்திடுங்க. பிளேட் இருந்தா பிரச்சனை இல்லை சாமி, எவ்வளவு வேணா கொடுத்துடலாம். நீங்க இல்லாம அந்த இடமே போர் அடிக்குதுன்றாரு உங்க நண்பர். விட்டு விட்டு போயிடுறாருங்க. என்ன என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை. அப்படிதானே சாமி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? போதுமா? ஏன் நண்பர் வந்த சந்தோஷத்துல போதுன்றீங்க? இல்ல சாமி ரசம் இல்ல. இன்னைக்கு முள்ளங்கி, அவரைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்ட சாம்பார்.
பாத்துங்களா அப்பளம் தரலையா? அது என்னது உங்களுக்கு லேட் பண்ணி கொடுத்ததால 2 ஒரு ஆளு காய் கொடுத்தாரு. அப்படியா? சாம்பார் மட்டும் சாம்பார் மட்டும் ஐயா இன்னைக்கு உணவு ஆனந்தராமன். அதுதான் அது உள்ள வைங்க. ஏன்னா நீங்க வந்து என்னை நெருப்பு சுடாதுன்றீங்க. இன்றைய உணவு ஆனந்தராமன் அவங்க மகள் விழியாளருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொடுக்குறாரு. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்க்கணும். அண்ணாமலை அருட்கருணையா சகல ஐஸ்வர்யம் பெற்று ஊர் நலமாக ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் தயிர் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமா சிவாயினம். பிளேட்ல தர சாமி. ஏசந்தரவெல்லாம் வாங்கிக்க. போதுமா? காயா போடுங்க. என்ன உனக்கு அண்ணாமலை இருக்கிறது வாங்கிக்க. சிவாயினம். சாப்பிடலாம் சார். கிளைமேட் சூப்பரா இருந்தாலும் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் தான் ஆகுது. 10 மணிக்கு சாப்பிட்டா 11:15 ஆகுது. 1.5 மணி நேரம் கூட ஆகுது. சொல்லுங்க சார். ஆமா நீங்க சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 3 டைம் வந்து நீங்க 4 டைம் வந்து ஒரு ஆள் இல்ல 10 நாளா நீங்க இல்ல. கேமரா வேணுமா? இல்ல ஒரு டேப்லெட் கேட்டாரு வாங்கிட்டு வர. புது வருஷத்துக்கு அண்ணாமலை என்ன கொடுக்குறாரோ கொடுத்துறேன். வர ரிட்டர்ன் வரும்போது வரும். கண்டிப்பா கொடுக்குறேன் சாமி. கொடுத்தாருன்னா கொடுக்குறேன். நீங்க சொன்னதான் தெரியும். அப்படியே வச்சுக்கலாம். என்னது என்னது? ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு பாருங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் காய வச்சு வேக வச்சு அப்படியே போட்டாராம். வரும்போது சாப்பிட்றேன். எச்சு பண்ணிட்டு அப்புறம் கழுவணும். செக்கு நல்லா இல்ல வேணாம் வரும்போது சாப்பிட்றேன். சாப்பிடும்போது எடுத்துக்கிறேன். சூப்பரா நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிருக்காங்க. சாப்பிடும்போது வாங்கிக்கிறேன் சாமி. இங்க வந்து நெத்தி சாப்பிட போறேன். சாப்பிட்டா அப்புறம் அந்த எச்சியில போய் கொடுக்கணும். அப்படியே பசிக்கு அப்புறமா இந்த கூட ஓகே தான். ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் வச்சுக்காது. என்ன ஊறுகாய் அது? நெல்லிக்காயா? கொஞ்சம் வைங்க எனக்கு. நீங்களே காலி பண்றாரு. அங்க இருக்கு இன்னும். இது நான் பெசஞ்சு ஆகுது. சரி ஓகே. ஐயா இன்னைக்கு ஆனந்தராமன் ஒரு குடும்பம் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்தது அதுக்கு தெரியுமா?
நீங்க வந்து முன்னாடி நின்று உழைக்கிட்டே கிடக்கும். அதுக்கு பசங்க அதுக்கு புரியுமா ஒண்ணு சொல்லி விட்டுற வேண்டியது. புரிஞ்சா என்ன புரியல என்ன அமைதா கொஞ்சோண்டு மோர் ஊற்றிதான் அதுக்கு வந்து சும்மாவே நிற்குது. ஐயா ஊத்து சாம்பார் சிவா போதும் ஏடா இருக்கீங்க? போதும் 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 கொஞ்சம் அப்பளம் வேண்டாமா? வேண்டாம். சாம்பாரா? சிவா அப்பளம் வாங்கிக்கோங்க ஐயா வாங்க. சிவாயம் மாறி முத்து கொஞ்சம் ரொட்டி சாம்பார் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருங்க அம்மா அம்மாவுக்கா? சரி இந்த பக்கம் வந்துருங்க. ரோடு பக்கம் நிக்காதீங்க. சிவாயம் தூங்கிட்டு இருக்காங்களா? இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. மோர் மட்டுமா? போதுமா சாதம் பாரு. ஆமா ஐயா நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்துட்டோங்க. இல்ல இல்ல கொஞ்சம் கழுவிடுங்க. ஏன்னா இது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்ல, கொஞ்சம் கழுவிட்டு வந்துருங்க. சாம்பார் சாம்பார் சிவாயம் சிவாயம் அதில் மோருங்களா? சாம்பாரா? ஏன்னா உங்களுக்கு பிடிக்கிற இல்லையா, அதே கையில உங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு பிடிப்பேன். அப்ப இதுல எச்சம் இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு போகும்ல, அது அப்புறம் நம்ம செய்யற செயலுக்கு வந்து இப்போ புண்ணியமே இல்லை, பாவம் தான் போகும். கொஞ்சம் கிளீனா வாஷ் பண்றீங்க. தண்ணி தாங்க பக்கத்துல நிறைய இருக்குல்ல, தண்ணி இல்லாம இருக்கு. இந்த பக்கம் ட்ரம் வச்சிருக்கோம், அந்த பக்கமும் ட்ரம் இருக்கு, எல்லா இடத்துலயும் தண்ணி ஃபுல்லா இருக்கு.
வரும்போது தரமா? நீங்க அன்னைக்கு வாங்கி போயிட்டு வேற யாரோ கடைக்கார கொடுக்குறீங்க. வர வரும்போது தரேன். நானே நேர்ல தரேன். நானே நேர்ல தரமா? நானே நேர்ல வரேன் தரேன். வாங்கிட்டு போனீங்க முன்னொரு டைம் வாங்கிட்டு போனீங்க. அவங்க வந்து வாங்கிக்கணுங்க ஐயா. சாம்பார் இப்படியா இருக்குமா? அவங்க வந்து வாங்கிக்கட்டுமா? அடுத்து வர நிக்கிறேங்களா, அங்க வந்து வாங்கிக்க சொல்லுங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துட்றேன். புரியுதுமா? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது. அந்த பாட்டிக்கா? சரி சரி. குழம்பு பிளேட் எடுத்துட்டு வாங்க ஐயா. பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. சாமி சாப்பிட்டீங்களா? சரி சார் மாட்டுங்களா? ஐயா, இன்னைக்கு உணவு வந்து ஆனந்தராமன் அவங்க மகள் விழியாளருடைய பர்த்டேக்காக கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பளம் வாங்கிக்கோ. கொஞ்சம் நான் முன்னாடி எல்லாருமே காய் போட்டோம்னா பின்னாடி போறவங்களுக்கு வெறும் சாம்பார், பருப்பு சாம்பார் தான் வருது. அதனால கலக்கி என்ன வருதோ அதை வாங்கிப்பாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் காய் போடுன்ட்டா லாஸ்ட்ல குடுக்கறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றதாகுது, வெறும் பருப்பு தான் சாம்பாரா இருக்கு. ஐயா, இன்னைக்கு உணவு ஆனந்தராமன் ஒருத்தர் கொடுக்குறாரு. அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இருக்கா வாங்கிட்டீங்களா? அப்போ கொஞ்சம் சாம்பார் வாங்க சாமி. சாம்பார் சிவாய. சாம்பார் மோர் ஓகே. போதும். சாம்பாரா?
Sure. Samara. Sure. ஐயா இன்னைக்கு ஆனந்தராமன் ஒரு குடும்பம் கொடுக்குறாங்க உணவு. எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓ நமச்சிவாய். சாமி வேணும் சாம்பார் ஊற்றிடு போய் வச்சுட்டு வந்துடுறேன். கீழே போட்டுற போகிறேன். சாம்பார் ஒரு நிமிஷம் ஒரு மூணு ஓட்டாங்க. சரியா இருக்குங்க ஐயா. சாதம் கம்மியா வாங்குறீங்க, சாம்பார் அதிகமா வாங்குறீங்க. வாங்க ஐயா. காய் மட்டும் வேணும். காய் மட்டும் கொஞ்சம் சாம்பாரா ஊத்திடுறேன். அப்போ வரேங்க. சாம்பார் எதுல ஊற்றுவா? நன்றிங்க. சாதமா இல்லை மோரா சாதம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? சரி. பொறு சார் பொறு. சரி சுடுது. வச்சுட்டு வந்துடுறீங்களா? இன்னும் மோரா சாம்பாரா? ஓஹோ
பிளேட் உங்களுக்கு கொடுத்தனே ஐயா. ஒரு அப்பளம் இல்லை யாருக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய பிளேட்டே ஒன்று கொடுத்துருக்கேன். மேலே போயிட்டு ஒரு அப்பளம் மட்டும் இருக்கேன். அப்பளம் உங்களுக்கு தரலையா? மறந்துட்டேன், சாரி. சரி, அடுத்த நாளைக்கு வேணா அமைச்சா வாங்கினா வாங்க. நீ சாப்பாடு கொடுக்க புரியல. மாத்திரை வாங்குறதுக்கு அதுக்கு வேணா அட்டையை கொடுங்க. இங்க ஒரு மெடிக்கல் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து தந்துட்டு போறோம். எடுத்துட்டு வாங்க. ஒரு பிளேட் இல்லை. சரிங்க, நாங்க அடிநாமல்ல ஒரு மெடிக்கல் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துட்டு போறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா, இன்னைக்கு ஆனந்தராமன் அவங்க மகள் விரியாள்ன்றவருடைய பிறந்த நாளுக்காக உணவு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பேர் சொல்லுங்க. ஆனந்தராமன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையும் குடும்பமும் சிறப்புடன் திரு அண்ணாமலையாருடைய அருளினால் வளம் பெற என்றென்றும் இறைவனை காத்திருக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நம. அவருடைய சார்பில் அன்னதானம் செய்யும் அடியார்களுக்கு அன்னதானம் செய்யும் 3 பேருங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்க. சொல்லுங்க. என் பேர் மவுண்ட் ஷோ யூடியூப் சேனல். மவுண்ட் ஷோவா? அவருடைய சார்பில் அன்னதானம் சிறப்பாக மவுண்ட் ஷோ அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு எல்லாம் நல்ல கைலைநாதனை என்றென்றும் வேண்டுகிறோம் என்று ஓம் நம சிவாய. சாம்பார் இதுலேயே போட்டு மோர் கொடுக்குவா. கொஞ்சம் குழம்பு போதுங்களா? அப்போ மோர் Coimbatore, san. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஐயா, இன்னைக்கு ஆனந்தராமன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. அவங்க பொண்ணு விழியாளுடைய பிறந்த நாள். அவங்க குடும்ப சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போதுங்க ஐயா. சாம்பார் வேலை கொடுக்க.
வாங்கிக்கோங்க வாங்க. நீங்கள் பிளேட்டு கரெக்டாக வச்சுருக்கீங்க. இந்த இதில் ஓசி வாங்கிட்டு வர்றேன். என்னாச்சு பிளேட்டு? நேற்றுக்கு மாதிரி அப்புறம் இன்னைக்கும் படம் அடிச்சேன் வேண்டாம் அப்படின்னு. சாம்பார் சாப்பிடும். ஐயா இன்னைக்கு ஆனந்தராமன் அப்படின்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. கொடுங்க. அவருடைய மகள் விழியாளருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். குடும்பம் எல்லாம் நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் பெற்று வளமும் வாழ்க்கை. மா கடிச்சு சாப்பிட்டுருங்க. அது அவருக்கு தெரியும் சாமி சாப்பிடறதுக்கு. அவர் இன்னும் குழந்தைய கடிச்சு சாப்பிடணும். அப்படியா? இங்க நீங்க சொல்லி கொடுத்தீங்க கொடுக்க போறோம். கோச்சிங் கொடுக்குறீங்க. மோர் வேணாமா? நீதான் கூட்டு போவாங்க. வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு கத்திரிக்காய் இல்லைங்கய்யா, முள்ளங்கி அவரைக்காய் தான் இன்னைக்கு சாம்பார். கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். தைரியமா சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம். போதும் மோர் போடுங்க. இதுலயே மோர். இன்னைக்கு முள்ளங்கி அவரைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இன்னைக்கு இல்லை. போதுங்களா? சாதம் வைக்கிட்டேன். அது மேல மேல வச்சுக்கோ. எடுத்து சாதத்துக்கு மேல வச்சு அப்படியே அப்படியே சுடுது. யாருக்கு? யாரு? உட்கார்ந்து பாருல ஜடா முடியா? நல்ல மனிதருங்க அவரு. நல்ல மனிதர், உண்மையான துறவியில் அவரும் ஒருத்தர். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவார் அவரு. எப்படி கொடுக்குறது? இந்த பட்டி
இந்த வெயில் வச்சு சாமியாருங்க ஐயா, சாமியாருங்க மட்டும்தான். இல்ல எதுவுமே கிடையாது, சாமியாருங்க. என்ன சரவணா பிளேட்ல தட்டா? எனக்கு நேரத்துக்கு எனக்கு கொடுக்காம போயிட்டீங்க. பிளேட்ல தட்டா வேணாமா? முந்தா நேத்து வந்தப்பா, வந்து வாங்கிட்டு தான் போனேன். நிறுத்துன்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்ன இந்த பிளேட்ல வாங்கிக்க. வா வா வா, வேணுமா வேணாமா? வா எழுந்து வா. சாப்பாடு போட்டு பண்ணது வா வா வா, டைம் ஆகுது, வெறுப்பேற்ற கூடாது. அண்ணன் கொடுக்கறதுதான் பருப்பு. சரிண்டா, சாப்பிடு சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. எங்க போற எங்க வரனே தெரிய மாட்டேங்குது. நான் இங்க போறேன், எங்க வச்சிரு எல்லாத்துக்கும். இதுல இருக்க சாமியார் எல்லாருக்கும் வச்சிருக்கோம். ஏங்க உங்க இடத்துல ஆளை காணோம், அதான் திரும்பி பார்த்துட்டு வந்தேன். உள்ள இருந்தீங்களா? அங்க உட்காந்துருந்தீங்களா? மேல ஒரு மரம், அது மட்டும் தான் வேலை. அதான் நிழலுக்காக தான் போவேன். எல்லாம் தனி மரம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காராங்க, தெரிய மாட்டேங்குது. உள்ள நல்லா இறக்கமா இருக்கும், உட்காந்து கிளாஸ் வர மாட்டேன். வாங்க ஐயா வாங்க. மோர் போடுங்க, மோர் இதுலயே போட்டுட்டா. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க வயிறா. கம்மியா கொடுங்க, ஒரே கரண்டி போதும். சாப்பிடுங்களா? சரி போலாம். சாமி கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க ஐயா, கழுவாம இருக்கு. இதுங்க இதுல தரேன், சாப்பிட்டுக்கோங்க. நல்ல ஒரு பிளேட்டா வச்சுக்கோங்க பேக்ல. போலாமா? அதுலயே மோர் ஊத்து சாம்பாரா? உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க, கீழே போட்டுருவீங்க, வச்சுட்டு வாங்க. போட மாட்டேன், மூடி போடுறேன்.
அதுல அப்பளம் வச்சா என்ன ஆயிடும் மெத்த போதுமாம்மா? இருங்கம்மா, அப்பளம் வாங்கிக்கோங்க. ஒரு கரண்டி காட்டுவோம். போதுங்களா ஐயா? சாப்பாடு மோர் கூட சாம்பாரா? சாப்பாடு ஐயா சாப்பாடு ஓகே. சாம்பார் லட்சுமா அப்போ அது மாதிரி மோர் மட்டுமா? நல்லா இருக்கு. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி சாப்பிடுங்க.